கலைஞர் என்ன பண்ணாருன்னா இந்த சோஷியல் ஜஸ்டிஸை இனி எது வரைக்குமே விடவே இல்லை அவர். நீங்க இந்தியாவில் இப்ப யாரு நினைச்சாலும் இப்போ ஒரு கர்நாடகாவில் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே ஒரு மாசத்துல திரும்பி மாறிடுறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி இடஒதுக்கீடு வந்து சரியாகவே வரல எந்த இடத்துலயுமே. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா என்னுடைய சார் சொன்ன மாதிரி he convinced all sections of society, in the top rich society, middle class, as well as the lower classes of the society, மூணு பேருமே கன்வின்ஸ் பண்ணாரு. இதுக்கு வந்து ஹையஸ்ட் இன்கம் வந்து 3,50,000 rupees இன் தமிழ்நாடு, லோயஸ்ட் வந்து 70,000. ஒரு 5 மடங்கு தான் அதிகம் லோயஸ்ட்டுக்கும் ஹையஸ்ட்டுக்கும். ஆனால் ஆல் ஓவர் இந்தியா 50,000ம் ஹையஸ்ட் வந்து 275,000 இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகளை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார். எது மாதிரியான திட்டங்கள் சார்? உதாரணம் சொல்லலாமா? உதாரணம், ஆஃப்டர்நூன் மீல்ஸை கண்டினியூ பண்ணார், ஸ்கூல் மீல்ஸை கண்டினியூ பண்ணார், பெண்களுக்கு ரைட்ஸை கொடுத்தாரு, அந்த ரைட்ஸை எல்லாருக்கும் கொடுத்தாரு. நம்பர் 3, வீடு கட்டி கொடுத்தார், ஹவுசிங் ஃபார் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் ஹவுசிங் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி நீங்க எடுத்து பார்த்தோம்னா எந்த திட்டம் இல்லைன்றது நீங்க பார்க்கலாம். எஜுகேஷன் வைஸ் மேக்ஸிமம் இன்னைக்கு 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. PHCs 2.6 PHCs ஃபார் 1 lakh பாப்புலேஷன், ஹையஸ்ட் இன் இந்தியா. நீங்க டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே லோயஸ்ட் 1.4 தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இது காரணம் என்ன? எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் எப்படி வருது? பை கான்ஸ்டன்ட்லி கிவிங் தெம் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன். இது எப்படி கொண்டு வந்தாரு? இது பை கான்ஸ்டன்ட் ரிசர்வேஷன். இந்த விமனுக்கு ரிசர்வேஷன் 30% இது ஒர்க்கில் ரிசர்வேஷன் கொடுத்தாரு. இதனால என்ன ஆகுதுன்னா இந்த என்டையர் கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டன்டா இட் இஸ் சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் த பீப்புள், மக்களுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருந்தார்.